அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். காமெடி நடிகர் கிங்காங் அவருடைய மகள் திருமணம் நடைபெற்றது. தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லாமல் தெலுங்கு திரையுலகம், கன்னட திரையுலகம் போன்ற முக்கியமான திரையுலகங்களில் முக்கியமான பிரபலங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சிருந்தார். ஆனால் கல்யாணத்துக்கு பெரிதளவில் யாருமே வரல. ஈவினிங் ரிசப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் வந்து தான் பேசு பொருளாக மாறி இருக்குது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்துட்டாரு. ஆனால் இங்கே இருக்கிற முன்னணி நடிகர்கள் வீடு தேடி அழைத்தும் பத்திரிக்கை வைத்தும் வரல. ஏன் வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் பார்க்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? நான் இப்படி சொல்கிறது பெரிய அதிர்ச்சியாக இருக்கலாம். அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். இப்போ ஒரு உதவி டைரக்டர் அல்லது ஒரு உதவி ஒளிப்பதிவாளர் அல்லது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட அந்த படத்தினுடைய படப்பிடிப்புங்கிறது ஒரு 60 நாள் 75 நாள் நடந்திருக்கும். இந்த இடைவெளியில் பார்த்தீங்கன்னா அந்த நடிகரோடு அல்லது அந்த நடிகையோடு இயக்குனரோடு இவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி மீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன நினைப்பாங்க, அடடா நமக்கு திருமணம் வரும்போது இவருக்கு நம்ம இன்விடேஷன் கொடுக்கணும், இவர் கல்யாணத்துக்கு வந்தால் நமக்கு பெருமையாக இருக்கும். இப்போ நம்மளும் இவ்வளோ காலம் சினிமாவில் இருக்கோம், இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இப்போ நம்ம சொந்தக்காரங்க மத்தியில் நமக்கு ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கலான்னு அப்ரோச் பண்ணோம்னா அவங்கள ரீச் பண்ணவே முடியாது. இது மாதிரி பல பேருக்கு நடந்திருக்கு. இப்போ பொதுவாகவே இந்த ஹீரோ ஹீரோயின்களையெல்லாம் நீங்கள் எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படின்னா அவர்களுடைய மேனேஜர் பிஆர்ஓக்கள் மூலம் தான் அவங்களையும் ரீச் பண்ண முடியும். நீங்கள் போய் திருத்துப்புன்னு வீட்டில் போய் காலிங் பெல் அடித்து ஐயா இருந்தாங்க அப்படின்லாம் நீங்கள் கூப்பிட முடியாது. ஏன்னா அப்போ இந்த 2 பேரை நீங்கள் ரீச் பண்ணுறதே பெரிய தலைவலியாக இருக்கும். என்ன பண்ணுவாங்க, அப்படியா சார் அங்கே இருக்காரு இங்கே இருக்காரு நான் கேட்டு சொல்கிறேன் இப்படின்னு இழுத்துட்டே இருப்பாங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் முடிஞ்சு அவருக்கு குழந்தையெல்லாம் பிறந்துடும். இதெல்லாம் கூட நடந்திருக்கு. நடிகர் நடிகைகளுடைய அதாவது திரையுலகை சார்ந்தவர்கள் கல்யாணத்துக்கு திருமண பத்திரிக்கை கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு திரையுலக நிகழ்வுக்கு இவர்களை அழைப்பதே பெரும்பாடாக இருக்குது. பெரிய உதாரணம் அஜித்குமார். நடிகர் சங்கம் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி அஜித்குமாருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. அதாவது நிர்வாகிகள், தலைவர், செயலாளர்லாம் போய் அவரை இன்வைட் பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவங்களுக்கே அஜித்குமார் அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே இல்லை. கடைசியில் சுரேஷ் சந்திராவை அவங்க விரட்டுறாங்க. அவர் இப்போ கேட்டு சொல்கிறேன், அப்போ சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன்னு அப்படி இழுத்துட்டே வர்றாரு. கடைசியாக என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டில் போய் அங்கே செக்யூரிட்டி இருப்பார், அவர்கிட்ட போய் அந்த இன்விடேஷனை கொடுங்க, அதை நான் சார்கிட்ட சேர்த்துடுறேங்கிற மாதிரி பதில் சொல்கிறார். இதுதான் திரையுலகில் இருப்பவர்களுடைய மனநிலை. ஸோ இப்படிப்பட்டவர்கள் நிறைந்த இந்த திரையுலகத்தில் இவங்க மேலே ஒரு மரியாதை வச்சு அன்பு வச்சு அவங்கள தேடி போய் பத்திரிக்கை கொடுத்தாருல கிங்காங். அந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே தனிப்பட்ட முறையில் அவர் மீது ஒரு சின்ன பரிதாபமும் ஒரு அனுதாபமும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்பட்டது. என்னன்னா கிங்காங் இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்காரு, ஆனால் இன்னும் இந்த சினிமாக்காரங்களை அவர் புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இவங்க தர்ற மொய் பணத்துக்காக அவர் இவங்களெல்லாம் தேடி போகலை. நம்ம இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்கோம், நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது, அதற்கு இவர்களெல்லாம் வந்தால் அது ஒரு கௌரவமா இருக்குமே அப்படின்னு நினைச்சுதான் அவர் தேடி போய் பத்திரிக்கை அவருடைய உருவத்தை வச்சு நிறைய ட்ரால் சந்திச்சிருப்பாரு. இல்ல இது ஒரு கேடுகட்ட சமூகங்க. நீங்க தெரியுங்களா, இப்போ உருவ கேலி செய்யறதுல இவங்களை தட்டிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்னும் சொல்ல போனா கிங்காங் பாத்தீங்கன்னா சினிமாவில் இவர்களால் உருவ கேலி செய்யப்பட்ட ஒருத்தர் சினிமாவில் இத்தனை வருடங்கள் நீடித்து நிற்பதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுல அவருடைய உழைப்பு இருக்கு, என்ன அவருடைய திறமை இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனால இதையெல்லாம் மறந்துட்டு இந்த கேலி பண்றவர்கள் நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியதில்லை. நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னா எப்பயுமே நான் அதை அடிக்கடி சொல்றதுதான், நமக்கு மேலே இருக்கிறவங்க அதாவது பொருளாதாரத்தில் சொல்றேன், என்ன நம்ம பெருசா பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எளியவர்களோடு நம்ம பார்த்தீங்கன்னா எப்பயுமே அன்பாகவும் கருணையோடும் மரியாதையோடு நடந்துக்கணும். அது ஒரு நல்ல பண்பு. அந்த பண்பு இங்கே இருக்கிற நடிகர்களுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது இருந்துருந்துச்சின்னு வச்சுங்களேன், முதல் வேலையா அன்னைக்கு மற்ற வேலை இருந்தால் கூட அதை ஒதுக்கி வச்சுட்டு கிங்காங் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த பண்பு இங்கே இருக்கிற நடிகர்களுக்கு இல்லை. ஒரு சின்ன ஒப்பீடு தான். நீங்கள் அன்பு பற்றி பேசினால அன்பு செல்லியின் மகள் திருமணம் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா கமல் ரஜினிலாம் அவ்வளோ கூட்டத்தில் நெரிசலில் புகுந்துலாம் போயிட்டு வந்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கமல்ஹாசனே எடுத்துங்க, அவர் தமிழ் சினிமாவுடைய ஒரு உச்ச நட்சத்திரம். பல திருமணங்களுக்கு கமல் வரவே மாட்டார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமல்ஹாசனுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுங்கிறதே பெரிய விஷயம், ஒரு குதிரை கும்பான ஒரு விஷயம்தான். அப்படிப்பட்ட கமல்ஹாசன் மதுரை அன்பு வீட்டு கல்யாணத்துக்கு ரொம்ப நேரம் அங்கே இருந்தது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லாமல் கலைப்புலி தானு பார்த்தீங்கன்னா ஏதோ அவர் வீட்டு கல்யாணம் மாதிரி முழுக்க அந்த கல்யாணத்தில் அவர் இருந்தார். அவர் இந்த வரவேற்பு குழுவுடைய தலைவர் மாதிரி வந்தவர்களை வரவேற்று உபசரித்து சாப்பிட வச்சு
அனுப்பி வைக்கிற வரைக்கும் அவர் தானு பார்த்ததா கேள்விப்பட்டேன். எதுக்கு அப்படின்னா மதுரை அன்புங்கிறவர் இன்னைக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஃபைனான்சியர். அவர் பணம் கொடுத்தா தான் இங்கே ஒரு படமே தொடங்கப்படும். இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஹீரோவுடைய கால்ஷீட் இருந்தாலும் அது வந்து திரைப்படம் ஆகாது. அப்போ அன்புடைய பணம், அன்புடைய பார்வை இருந்தால் தான் ஒருத்தரால் தயாரிப்பாளராகவே வலம் வர முடியுங்கிறதுனால அவருடைய கல்யாணத்துக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ இதன் மூலமே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சினிமாக்காரர்களை செலிபிரிட்டிங்கிற ஒரு வார்த்தையால் கௌரவப்படுத்துகிறோம், புரியுதா இல்லையா, கொண்டாடுறோம். இன்னும் சொல்ல போனால் அவங்கள கடவுள் மாதிரி இங்கே வழிபடுற ஒரு முட்டாள் கூட்டமெல்லாம் இருக்குது. ஆனால் அதற்கு 1% கூட தகுதி இல்லாதவர்கள் தான் இவங்க. அதை வந்து இந்த சம்பவங்கள் மூலமாக மக்கள் புரிஞ்சுக்கிட்டா சரியா இருக்கும். குறிப்பாக தமிழ்நாடு முதல்வர் கலந்து கொள்வது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று தான். ஒருவேளை முதல்வரே வருவார்னு தெரிஞ்சிருந்தா பெரிய நடிகர்கள் வந்திருப்பாங்க. இல்லை, அப்படி கிடையாது. நம்ம போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது தானே. இப்போ முதலமைச்சர் வர்றதுனால இப்போ சிவகார்த்திகேயனுக்கு பத்திரிகை கொடுத்தாங்க, அவர் போகலை. இப்போ முதலமைச்சர் வருவாருங்கிறதுனால இவர் போவாரா? அதெல்லாம் போக மாட்டார். அதனால இவர்கள் கிங்காங்குக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் இதுவே தவிர. இல்லை, என்ன ஒப்பிட்டு வரோம்னா அவ்வளோ பிஸி ஷெட்யூல்ல முதல்வரே வராரு, நீங்களாம் வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சோசியல் மீடியால ஒரு ஒப்பீடு போயிட்டு இருக்கலாம். இல்லை, அது போகும். எனக்கு அதுலேயே ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. இதே மு.க. ஸ்டாலின் இந்த திருமணம் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு, 1 வருடங்களுக்கு முன்பு நடந்திருந்தால் இந்த கல்யாணத்துக்கு போயிருப்பாரான ஒரு கேள்வி இருக்கு. என்ன காரணம்னா இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. எப்பயுமே தேர்தல் நெருங்கும் போது தான் இந்த அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மீது ஒரு கரிசனமே வரும். நீங்கள் இப்போ நேற்று கூட பார்த்த திருவாரூர் போயிருக்காரு முதல்வர் ஸ்டாலின். அப்படியே ரோட்டில் உள்ள மக்களை அப்படியே தேடி போய் அவங்களுக்கு கை கொடுக்குறாரு. ஆனால் அவர் பார்வை அங்கே இல்லை, மக்கள் இங்கே இருக்காங்க, அவர் கேமரா பார்த்துட்டு இப்படின்னு கை கொடுக்குறாரு. என்ன ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்போ வரும்னா தேர்தல் நேரத்தில் தான் வரும். கிங்காங் வீட்டு கல்யாணத்துக்கு போனதை கூட அப்படி தான் நான் பார்க்குறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் நேரத்தில் வந்து சினிமாக்காரர்களோட வந்து இந்த ஆளுங்கட்சி வந்து ஒரு இணக்கமான ஒரு உறவை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா திரையுலகினுடைய ஆதரவு நம்ம கட்சிக்கு இருக்கு, திரையுலகினர் இந்த ஆட்சியை விரும்புகிறாங்கன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க விரும்புவாங்க. அதற்கு வந்து இதெல்லாம் பயன்படும். ஸோ அந்த அடிப்படையில் போயிருப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தேர்தல் நேரத்துக்காக முதல்வர் வந்தார் எடுத்துக்கிட்டாலுமே கிங்காங் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் அதிமுகவை சேர்ந்தவர். அதிமுக பொதுக்குழுலாம் கலந்துக்கிற மாதிரி இமேஜ்லாம் இருக்குல்ல. எடப்பாடி அவர்களுக்குமே இப்போ பத்திரிக்கை வச்சாரு. ஸோ எலெக்ஷனை முன்னாடி அவருமே வந்துருக்கலாம் இல்லையா? எலெக்ஷன் மைண்ட் செட்டில் வச்சிருந்தேன்னா அவர் திருவாரூர்லேருந்து வராருன்னா அவருமே சுற்றுப்பயணத்தில் இருந்தாலும் வந்துருக்கலாம் இல்லையா? அவர் வரல, ஜெயக்குமார் தான் அனுப்பிட்டு இருந்தாரு. இல்லை, அதுதான் எடப்பாடி பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா இந்த திமுக தலைவருக்கு இருக்கிற அந்த அரசியல் சாணக்கியத்தனத்தில் வந்து அவர் கொஞ்சம் 0 தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கிங்காங் வந்து அதிமுகவை சேர்ந்தவர். அவருக்கு இல்லத்தில் ஒரு கல்யாணம் நடக்குதுக்கும் போது நிச்சயமாக எடப்பாடி அங்கே வந்திருக்கணும், அதுதான் நியாயம். என்ன அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர் அவருக்கு அழைப்புதல் வச்சிருப்பாரு, அல்லது அவர்கிட்ட டேட்டு கூட கேட்டிருப்பாரு. அப்போ வந்து இல்லைப்பா நான் இந்த தேதியில் வந்து இங்கே இருக்கேன், ஒன்று அதுக்கு முன்னால் வர்றேன் இல்லை பின்னால் வர்றேங்கிற மாதிரி ஏதோ ஒரு மாற்று ஏற்பாடாத அவங்க பண்ணியிருக்கணும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அந்த கல்யாணத்துக்கு போய் இப்போ அவர் ஸ்கோர் பண்ணிட்டாரு பாருங்க. ஸோ இப்போ இந்த சாணக்கியத்தனமும் சாதுரியமும் எடப்பாடிக்கு இல்லை, அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. கிங்காங்கு இப்போ ரியாலிட்டி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? சினிமா பிரபலங்களை பத்தி கேட்குறேன். யாருமே நடிகர்கள், பெரிய நடிகர்கள் வரல இல்லையா? புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஒருவேளை வந்து நான் கல்யாணத்தை அன்னைக்கு நான் ஷூட்டிங்ல இருந்தேன், அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன் அப்படின்னு வந்து ஒரு பொய்யை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கேட்டு இவர் சமாதானம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சில நடிகர்கள் என்ன அப்படின்னா அங்கே போகாததை தாமதமாக ரியலைஸ் பண்ணி நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளையை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு வரவழைத்து ஒரு கிஃப்ட் கொடுத்து இவருடைய வருத்தத்தை போக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. பட் என்ன இருந்தாலும் அவர் சினிமாவில் இருக்கிறதால இவங்களை பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதையும் மீறி அவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கும், இவங்களை அழைத்தால் வருவார்கள் அப்படின்ட்டு. அரசியல் ரீதியாக மாறிடுச்சு இல்லையா? திருமாவளவன் வந்திருக்காரு, ஜெயக்குமார் வந்திருக்காரு, பிரேமலதா வந்திருக்காங்க. இப்போ விஜய் வந்து இதை வந்திருந்தனா ஒரு மைலேஜ் ஆயிருக்கும் இல்லையா? விஜய்க்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்தாராங்கிறதே தெரியல. இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ விஜய்க்கு நீங்கள் பத்திரிக்கை கொடுக்கணுனாலே அதுக்கு நீங்கள் தலைகீழ பெரிய குட்டிக்கரணமே அடிக்கணும். என்ன அப்படியும் வந்து அங்கே போய் சேருமாங்கிறதெல்லாம் டவுட்டு தான். அப்படி இருக்கும்போது அவர் வந்திருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. இன்னொன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பாடலாசிரியர் விவேக்குன்னு நினைக்கிறேன், அவர் வீட்டில் ஏதோ ஒரு சீமந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே விஜய் போய் கிஃப்ட் கொடுத்ததெல்லாம் நம்ம ஒரு வீடியோவாக பார்த்தோம். அட்லிக்கும் போயிருந்தார். அதே மாதிரி தனக்கு யார் நெருக்கமானவர்கள், நாம் யாரோ விரும்புகிறோமோ அவங்களுடைய விசேஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ நார்மலாக இந்த மாதிரி ஒரு திரையுலகை சேர்ந்த ஒருத்தர் வந்து அழைக்கும் போது அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு விஜயும் விதிவிலக்கு இல்லை.